இன்றைக்கு ஒரு பெண், இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்து விட்டு ஆடுகிறாள். அதை எதிர்த்து நம்ம ஆளுங்களும் சமூக சிந்தனை இல்லாம இடக்க முடக்க ஏதாவது பண்றாங்க. இதற்கான தீர்வு என்ன? இதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய அச்சம் இல்லாமல் போனதுதான் காரணம். மரணத்தை பற்றிய பயம் இல்லாமல் போனது காரணம். எதையாவது ஒன்றை செய்து நாம் சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டாகி எதையாவது ஒன்று செஞ்சு எதையாவது ஒன்று பண்ணி ட்ரெண்ட் ஆகிரும். அதற்கு காரணம் என்ன? கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை பெற்றோர்கள் தந்தது. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்கட்டும், கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நம்ம டிவி பார்க்கணும், அது டிஸ்டர்பன்ஸா. கொஞ்ச நேரம் மொபைல் கொடுத்தா ஆடிட்டு இருப்பான். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே பெண்ணு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றா, அதுக்கப்புறம் திரும்பி மாத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றா, என் ஊராளுங்க மிரட்டிட்டாங்கன்றா. இன்னொரு பக்கம் கேரளாவில் ஒரு பொண்ணு போனா என்ன மொலஸ் பண்ணிட்டாங்கன்னு வீடியோ எடுத்து போடுறான், அவளை கைது பண்ணி உள்ள போடுறான். எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாரும் முஸ்லிம்ஸ் தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? Actually speaking, ஒரு அறிஞன் சொன்னான், in a real time scenario Muslims have gone far away from what actually Islam is. உண்மையில் எது இஸ்லாமோ அதை விட்டு முஸ்லிம்கள் வெகு தொலைவில் சென்று விட்டார்கள். அவர்களாக ஒன்று இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டார்கள். புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவார், ஐவேளை தொழுகிறேன், it is your duty to your Lord, but what is your service to your Lord? இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்த சாதனைகள், தியாகங்கள் என்ன? சமூகத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களை உருவாக்குங்கள். இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஒன்றை என் பிள்ளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துங்கள். அன்றைக்கு நிற்கும் இந்த அசிங்கம்.